ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கலவை சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தைப்பொங்கல் அன்னைக்கு இப்போ காய்கறி போட்டு சாம்பார் வைப்பாங்க. நிறையா காய்கறி போட்டு நான் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் செஞ்சேன். அதை எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முள்ளங்கி, கத்திரி, வாழைக்காய், பீன்ஸு, அவரை, சுரைக்காய், சௌச்சௌ, உருளை, கருணைக்கிழங்கு, பரங்கிக்காய், வாழைக்காய், இன்னும் நிறைய காய்கறி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டிருந்தேன். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவு பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்குவோம். எப்போவுமே நாங்கள் இப்படி தான் இந்த பொங்கல், மாட்டுப்பொங்கல் இது மாதிரி இதுக்கு நிறைய காய்கறி போட்டு தான் சாம்பார் வைப்போம். கலவை சாம்பார்னு சொல்லுவோம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது மாதிரி சாம்பார் வச்சாவே நம்மளுக்கு வேறு தொட்டுக்கரையே தேவையில்ல, வேறு சைடிஷே தேவையில்ல. இதே நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த காய்களும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எத்தனை பேர்த்துக்கு இது மாதிரி நிறையா போட்டு காய்கறி போட்டு சாம்பார் வச்சு அந்த காய்கறியை நம்ம சாப்பிட்றது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குன்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. அதுக்கு ஒரு 4 தக்காளி பழம், ஒரு 5, 6 மிளகாய், நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், ஒரு 15 பூண்டு பல் எல்லாமே உரித்து போட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நம்ம ஒரு 2, 3 விசில் விட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்குவோம். நான் குக்கரில் தான் செஞ்சேன் இந்த கலவை சாம்பார். வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லாவே வெந்திருக்கும். நம்ம இப்போ கரண்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த பருப்பை நல்லா அந்த கரண்டியிலே நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்குவோம். நல்லா நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 3 விசில்லே எனக்கு இந்த பருப்பு வெந்துடும். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அந்த கரண்டியை விட்டு நம்ம நல்லா இது பண்ணி விட்டோம்னா இதாகிரும். இப்போ அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். எல்லா காய்கறியுமே, கத்திரிக்காய், எல்லா காய்கறியுமே போட்டு, நான் கேரட்டு, மற்ற காய்கறி நிறையா இருக்குது. எனக்கே மறந்து போச்சு. காய்கறி 18 ரகமான காய்கறிகள் இது. எல்லா காய்கறியுமே போட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு சேர்த்துக்குவோம் குக்கரில். பாருங்கள், எல்லா காய்கறியுமே நான் அள்ளி போட்டுட்டேன். இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மல்லிப்பொடி, நல்ல பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டுக்குவோங்க. 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் நிறையா செய்கிறனால காய்கறிலாம் நல்லா அப்போ தான் அந்த உரப்பெல்லாம் சேரும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, நான் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன் சாம்பார் பொடி அப்புறம் அந்த சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம கல்லுப்பையும் இதிலே சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி நம்ம தேவைக்கேற்ப இந்த காய் வேகிற அளவுக்கு, நம்ம முங்குற அளவுக்கு நம்ம ஊற்றிக்குவோம். இப்போ ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்குவோம். இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இந்த கலவை சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா வீட்டில் இது மாதிரி தான் செய்வாங்க. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான புளி ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டேன்னா அந்த அளவுக்கு 100 கிராம் எடுத்துங்க. ஏன்னா நிறையா காய்கறிங்கிறனால கொஞ்சம் உப்பு புளியெல்லாம் சுருக்குன்னு இருந்தால் தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லாவே காய் வெந்துருச்சு எனக்கு. இப்போ பாருங்கள், நல்லாவே நான் குக்கரை எடுத்துகிட்டு பார்த்தேன். நல்லாவே வேகுது. காய்கறி நல்லா வெந்து நல்லா இதாக ஆயிடுச்சு. நல்லா கமன்னு அந்த காய்கறியோட வாடை நம்ம இழுக்கிற அளவுக்கு நல்ல இந்த பல காய்கறி போட்டு இந்த சாம்பார் வச்சாவே நல்ல டேஸ்ட்டும் ஒரு மணமும் அவ்வளோ ஒரு மனம் மணக்கும். வீடே கமன்னு இருக்கும் பல காய்கறி சாம்பார் வைக்கிறது. இப்போ நம்ம அந்த புளி கரைசலையும் ஊற்றியாச்சு. நல்லாவே குழம்பு கொதிக்க விட்டோன்னே நம்ம இந்த சைடு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்குவோம். இது கொஞ்சம் குழம்பு கூடங்கிறனால, காய்கறிலாம் கூடங்கிறனால ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய் 2, 3 வரமிளகாய் போட்டுக்கோங்க. அதை நல்லா கோல்டன் கருகாமல், இதை எதுவுமே கருகக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு தாளிக்கிறது நல்லா வாசமாக அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. ஒரு 2, 3 சின்ன வெங்காயத்தை நல்லா அது கோல்டன் ப்ரௌனாக வர்ற முச்சுக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்குவோம். பச்சை கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளிச்சிட வேண்டியது தான். நல்லா வேகணும். இந்த வெங்காயம் நல்லா வெந்தால் தான் இந்த குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த குழம்பை நம்ம இதில் ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம குக்கரில் உள்ளதை இதில் மாற்றிக்குவோம். மாற்றியாச்சு.
அவனுக்கு கமகமன்னு சூப்பரான கலவை சாம்பார் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.